கனத்துக்குரிய தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் தினம் ஒரு தூதன் வழியாக வாழ்த்துதல் சொல்லுவதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே தா அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரம் 6வது வசனத்தினுடைய ஒரு பகுதி, ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு 2 சங்கிலிகள் கட்டப்பட்டிருந்தாங்களாம். அதே போல் 2 சேவகர்களும் அவனுக்கு பாதுகாப்பாய் தப்பித்து போகக்கூடாதபடிக்கு காவலாக இருந்தார்கள். அதன் நடுவிலே பேதுரு மற்ற தேவதூதன் வந்து தட்டி எழுப்புகிற அளவுக்கு ஆழ்ந்த நித்திரையோடு சுகமாய் தூங்கி கொண்டிருக்கிறான் என்றால் இது கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. ஏன் இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு தைரியம்? அடுத்த நாள் அவனை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனாலும் அடுத்த நாள் நான் சாக போகிறேன், இப்பொழுது என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க, நான் ஜெயில் இருக்கிறேன் அப்படின்னெல்லாம் அவன் நினைக்கவே இல்லை. நிம்மதியாக தூங்குறான். அன்பானவர்களே, இந்த காரியத்தில் நமக்கு கற்றுக்கொள்ளலாம். தானியேலை தூக்கி அப்படி தான் சிங்க கபியில் தூக்கி போட்டாங்க. ராவெல்லாம் நல்லா தான் தூங்கியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜாவுக்கு தான் தூக்கம் இல்லை, ஆனால் தானியேல் நிம்மதியாக தூங்கியிருப்பான். சுற்றியும் சிங்கங்கள் நிற்கிது, எப்படி தூக்கம் வந்துச்சோ தெரியல. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தானியேலை குறித்தும் அப்படித்தான், பேதுருவை குறித்தும் அப்படித்தான் தேவன் ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு முன்பாக எவ்வளோ பெரிய மோசமான ஆபத்தான காரியங்கள் அவங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தாலும் அவர்களுக்கு அழிவு இல்லை, மோசம் கிடையாது. இன்றைக்கு நம்மோட ஆண்டவர் எதற்கு பேசுகிறாருன்னா, உங்கள் மேல் ஒரு திட்டம் இருக்குது. உங்களுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் எழும்பினாலும் சரி, எத்தனை பொய் குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் சரி, எத்தனை விதமான தந்திரமான காரியங்களை பிசாசு செய்தாலும் சரி, ஒன்று நிச்சயம், உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது. உங்கள் குடும்பத்தை தொட முடியாது. நிம்மதியாக இருங்க. அதே போல் பேதுருக்கு ஒரு முழு நிச்சயம் இப்படி இருந்துச்சு, கர்த்தரை குறித்து. அதனால தான் அவனால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சது. அதே போல் நமக்கு இன்றைக்கி தூக்கம் இல்லைன்னா விசுவாசம் இல்லைன்னு தான் அர்த்தம். தைரியமாக தூங்குறோம் அப்படின்னா விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். எவ்வளோ பெரிய கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வியாதியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நெகட்டிவான எதிர்மறையான சம்பவங்கள் நமக்கு எதிராக வரட்டும், பொய் குற்றச்சாட்டுகள் வரட்டும், அதன் நடுவிலே நிம்மதியாக நம்ம தூங்கணும் அப்படின்னா அப்போ தான் தெரியும், நான் ஆண்டவருக்கும், அதாவது எனக்கு ஆண்டவருக்குள்ள நெருக்கம் அப்படி, ஆண்டவர் மேல் நான் வைக்கிற விசுவாசம் அப்படி என்று சொல்ல முடியும். ஆகவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பதற்றமடைய மாட்டீர்கள். கர்த்தர் மேல் விசுவாசம் வைங்க. எந்த சூழ்நிலையிலும் என்னை குறித்து தேவ திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் சத்துருவால் ஒன்றும் சாதிக்க முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து சீக்கிரம் நான் விடுவிக்கப்படுவேன். நிச்சயமாக நான் விடுதலையை என் ஆண்டவர் எனக்கு தந்துட்டாரு, அதை நான் அனுபவிப்பேன் என்ற விசுவாச பார்வையில் பாருங்கள். நீங்கள் தோற்று போவதற்காக உங்களை தேவன் ரட்சிக்கலை. நீங்கள் சகல விதத்திலும் வெற்றி அடைய வேண்டும், மேலே எழும்ப வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அருமையானவர்களே, விசுவாசத்தோடு நிம்மதியாக தூங்குங்கள். நல்ல விடுதலையை உங்களுக்கு சீக்கிரத்தில் தேவன் தருவார். தேவன் உங்களுக்கு குறித்திருக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது தான். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை கேட்டுக்கொண்ட எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறேன். நெருக்கங்களின் மத்தியிலே உங்கள் மேலே விசுவாசம் வைத்து நாங்கள் காத்திருக்கும் போது எங்களுக்குள்ள தைரியம் வரும், நிம்மதியாக தூக்கம் வரும். அப்படிப்பட்ட அனுபவம் மட்டும்தான் எங்களுக்கு வரணும்ப்பா. பயமோ திகிலோ பதட்டமோ எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவர் உங்கள் மேலே, உங்கள் வார்த்தையின் மேலே எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதிகரிக்கட்டும். ஆண்டவரே, தைரியம் உண்டாகட்டும். எல்லாரையும் வாழ்த்து ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.